வணக்கம் நேர்களே. கவிதையும் கானமும் என்ற விசேட நிகழ்ச்சி ஒன்று கூடாக உங்களை சந்திக்கின்றேன். கவிதை உணர்வுகளின் வரி வடிவம், கானம் அந்த உணர்வுகளின் ஒலி வடிவம். இந்த வரி வடிவமும் ஒலி வடிவமும் உணர்வு சார்ந்து மீட்டப்படும் பொழுது, நீட்டப்படும் பொழுது அதனுடைய தெய்வீக உணர்வு, ஆனந்தம், ஸ்பரிசம் சொல்லி விளங்காதது. குறிப்பாக திரைத்துறையிலே பாடல்கள், காட்சிகள், காட்சிகளுக்கான சூழல்கள், அந்த கதை மாந்தர்கள் போன்றவற்றுக்கு இந்த வரி வடிவம், அவற்றின் மீதான ஒலி வடிவம், இந்த இரண்டும் தருகின்ற உணர்வு வடிவங்களை பற்றி இன்றைய பொழுதிலே நாங்கள் ஒரு இன்ப உணர்வுடன், ஒரு மகிழ்நிறை உணர்வுடன் அனுபவிக்கப் போகின்றோம். அந்த அனுபவத்திலே கலந்து கொள்வதற்கு என்னுடன் இணைந்து இந்த கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை தன்னுடைய கானத்தினால் வழிநடத்த வந்திருக்கின்றார் டாக்டர் தர்ஷனன் அவர்களை முதலில் தீபம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் தர்ஷனன். வணக்கம். வணக்கம் சாம். உங்களுடைய தனித்துவமான இசைகள், கலைகளை நேயர்கள் நன்கு அறிவார்கள், நாங்களும் நன்கு அறிவோம். இன்று நாங்கள் இந்த இசை, கர்நாடக இசை பற்றியோ அல்லது இசை மருத்துவம் பற்றியோ நிறையவே பேசியிருக்கின்றீர்கள் தீபம் தொலைக்காட்சி கூடாக. நாங்கள் இன்று முழுக்க முழுக்க இந்த உணர்வு நிலை சார்ந்து, குறிப்பாக திரைத்துறைக்கு விதமாக இந்த பின்னணி இசைகள், பாடல்களை நாங்கள் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பேசுவோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். உடனடியாக எங்களுக்கு வருகின்ற மன உணர்வுகள், என்னுடைய மனதிலே வருகின்ற ஒரு சில கவிதைகள், அந்த கவிதைகளுக்கு உங்களுடைய உணர்வு சார்ந்து வருகின்ற இசைகள் என்று எல்லாமே உடனடியாக வருகின்ற உணர்வு சார்ந்து நாங்கள் பேசிக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். இதற்குத்தான் அந்த இசையமைப்பாளர்கள் ஹார்மோனியத்தோடு உட்கார்ற மாதிரி நான் கொஞ்சம் இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த கருவியோடு பேருடன் உட்கார்ந்து இருக்கிறேன். குத்துப்பாட்டு தான் பாட போறோம் இல்லை, குத்துப்பாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை ஒரு இரங்கல் பாட்டுக்கு அல்லது ஒரு மிக கவலையான சோகமான பாடலுக்கு, ஒரு மிருதங்கத்தையோ தபேலாவையோ பாவிக்க வேண்டிய பாடலுக்கு கூட நாங்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம் என்றதையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, நாங்கள் அந்த அதுக்குள்ள இந்த கவிதையும் கானமும் இந்த வரி வடிவங்களுக்கு செல்வதற்கு முதல் உங்களுடைய ஒரு நேர்த்தியான தேர்ச்சி பெற்ற ஒரு பாடகன், உங்களுடைய குரலுக்கூடாக நாங்கள் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு போவோம், நாங்களும் நேர்களும். ஐயா, இந்த டாக்டர் KJ யேசுதாஸ் அவர்களின் குரலிலே ஒலித்த MS-V அவர்கள் இசையமைத்து அந்த பாடல் அதிசய ராகம். எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த பாடல். என்னுடைய வாழ்நாளிலே நான் திரும்ப திரும்ப கேட்க ஆசைப்பட்ட பாடல்களில் ஒன்று. ஏற்கனவே நான் அதை பாடியிருந்தாலும் மேடைகளிலே இங்கு லண்டனிலே மீண்டும் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த பாட்டு மாதிரி இன்னும் மற்ற பாட்டுகள் நீங்க பாடுறதுங்கிற காதுக்கு வருதில்லை, அதை ஒருக்கா திருப்பி பாடுங்கோ அப்படின்னு சொல்லி. அப்ப ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு நாங்க அது மீண்டும். சரி, பாடுங்க. அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம். வசந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம். இசையெனும் அமுதினில் அவள் ஒரு பாகம், இசையெனும் அமுதினில் அவள் ஒரு பாகம். இந்திரலோகத்து சக்கரவாகம்
அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் பின்னிய கூந்தல் கருநிற நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது வேகம் பின்னிய கூந்தல் கருநிற நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது வேகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் தேவதை சிரித்தால் அது என் யோகம் அது என் யோகம் ஒரு புறம் பார்த்தால் மதுரையின் மைதிலி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய காலத்தால நின்று பிடிக்கக்கூடிய பாடல்கள் நல்லது. அப்படியான ஒரு பாடலுடன் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது. இப்போ முக்கியமாக தர்ஷனன் இந்த இசையில் நாங்கள் திரை காட்சிகளுக்கு இசையை பாவிப்பது பற்றி தான் இன்றைக்கு இந்த கவிதையும் கானத்தில் கதைக்க போகிறோம். இப்போ இசையில் இப்போ ஒரு பாடலை இசையமைக்கக்குள்ள அல்லது அதுக்கு அந்த பாடல்களினுடைய வரிகள் எவ்வளவு தூரம் செல்வாக்கு செலுத்துது பாடலை நீங்கள் இசையமைக்கும் பொழுது, அதை பற்றி சொல்லுங்கள். கட்டாயம். அதாவது இந்த கர்நாடக இசை பாடல்களுக்கும் சினிமா இசை பாடல்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு பெரிய வேறுபாடு என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது, கர்நாடக இசையிலே இசைக்கு வரி பாடுகிறார்கள். இப்போ சினிமா இசையிலே நீண்ட காலமாக முதலிலே வரி போட்டு எழுதி அதற்கு இசையமைத்து பாடுவதன் மூலம் ஒரு பொருளுள்ள பாடல்களை தர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இளையராஜா அவர்கள் காலம் மட்டும் இருந்தது. அப்ப அதற்கு பிறகு இந்த மேலைத்தேய இசையின் செல்வாக்கினால், மேலைத்தேய இசையினை மக்கள் அதிகமாக விரும்பி கேட்டு அதனுடைய பாதிப்புகள் இளைஞர்களிடையே புகுந்ததன் காரணமாக ஒரு சினிமா இசையையும் மக்கள் மயப்படுத்துவதற்காக அவ்வாறான ஒரு தோற்றத்துக்கு மாற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அப்ப ஒரு AR ரஹ்மான் காலத்திலே அவர் என்ன செய்தார், முதலிலே இசையை அமைத்து விட்டு அதற்கு பிறகு அந்த இசைக்கு கவிஞர் பாடலை பாட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அப்ப திரும்பவும் இசை முக்கியம், அதற்கு வரிகள் ஒரு இசைக்கு ஒத்திசைவாக வரிகளை எழுத வேண்டும் என்கின்ற அந்த இசை அமைப்பாளருடைய ஆட்சி அந்த இசை அமைப்பிலே மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. அப்ப இருந்தாலும் இன்று வரைக்கும் அந்த நின்று நிலைக்கின்ற பாடல்கள் என்று ஒரு வகை. இப்ப சினிமா அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் குத்து பாடல்களும் அல்லது சினிமாவிலே ஒரு மெலடி பாடல்களும் மாறி மாறி சோக பாடல்கள் அல்லது நாட்டார் இசை கலந்த பாடல்கள், இப்படியான பாடல்கள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தாலும் அன்று குத்துப்பாட்டு வரவில்லை என்று இல்லை.
ஆனால் இன்று மாதிரி இந்த ட்ரம்ஸ் இதெல்லாம் போட்டு வாசிக்காதபடினால அன்றைய பாடல்களை எல்லாத்தையும் நாங்கள் குத்துப்பாடல் என்று சொல்லாமல் இன்றைக்கு வருகின்ற சில பாடல்களை மட்டும் நாங்கள் அநேகமான பாடல்களை மட்டும் நாங்கள் குத்து பாடல்கள் என்று பெயர் சூட்டி இருக்கின்றோம். அப்ப அன்று வந்த பாடல்களுக்கு இன்று ரீமிக்ஸ் செய்து பாடும்போது கூட எங்களுக்கு அது குத்து பாடல்கள் போல தோற்றமளிக்கும். அப்ப அந்த பாடல்களிலே இருக்கின்ற அந்த 2 வகை. அப்ப அதிலே இந்த குத்து பாடல் என்றது ஒரு சீனி மாதிரி அல்லது சக்கரை மாதிரி, அதாவது வாய்க்குள்ள போட்ட உடனே இனிக்கும். ஆஹா என்ன இனிப்பா இருக்கு, எனக்கு சக்கரை தான் வேணும் என்று குழந்தை பிள்ளை கேட்கிற மாதிரி நாங்களும் கேட்போம். அப்ப அது கொஞ்சம் அள்ளி அள்ளி போட போட கொஞ்ச நேரத்துல திகட்டிடும். அப்ப அது திகட்டினதுக்கு பிறகு சீனி வேண்டாம் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. அப்ப அது மாதிரி இந்த வரிக்கும் இசைக்கும் தொடர்பில்லாமல் வருகின்ற அந்த குத்து பாடல்கள் அப்படியானவை. சீனியை போல தனியா அள்ளி சாப்பிட முடியாது. அப்ப தனியா அள்ளி கொஞ்ச நேரம் சாப்பிடலாம், நல்லா இனிக்கும். அப்ப ஒரு உரைப்பை சாப்பிட்டுட்டு திடீரென்று அதாவது ஒரு சோகமான இசையை கேட்டுக்கொண்டு இருந்து விட்டு திடீரென்று ஒரு குத்து பாடலை கேட்கின்ற போது அல்லது ஒரு வரிக்கும் இசைக்கும் தொடர்பு குறைந்த அந்த பாடல்களை 2 ஒன்றுதான். அப்ப அவற்றை கேட்கின்ற போது அது திடீரென்று இனிக்கும், ஆனால் தொடர்ந்து அவற்றை சாப்பிட முடியாது. அப்ப அப்படி காலத்தால் அழியாத பாடல்கள் என்று எவை நிலைக்கும் என்று பார்த்தால் அன்றைய பாடல்கள் இன்றும் சிலது இன்னும் நிலைத்திருக்கின்றன. என்னதான் நாங்கள் ஒரு குத்துப்பாடல் வந்துடுது என்று புதுசா ஓடி போய் அதை கேட்டாலும், புதுசா அந்த திரைப்படத்தை போய் பார்த்தாலும் மீண்டும் ஒரு ஆறுதலுக்கு இடையிலே களைப்பாறுவதற்கு நாங்கள் அந்த காலத்தால் அழியாத அந்த பாடல்களை மீண்டும் கேட்க நினைக்கிறோம். அப்ப அந்த பாடல்கள் தான் அந்த வரிக்கும் இசைக்கும் தொடர்புடைய பாடல்கள். அப்ப வரியும் இசையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த பாடல்கள். அப்ப இசை அமைக்கின்ற போது அந்த வரிக்குரிய உண்மையான பொருளை அழுத்தம் கொடுத்து அந்த என்ன சொல்ல வருகிறார் கவிஞர் என்கின்ற அந்த விடயத்தை இசையமைப்பாளர் தன்னுடைய இசையமைப்பின் மூலம் மக்கள் மனதிலே அழுத்தமாக காட்டி, அப்ப இந்த பாடலை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் இப்போது பாடி முடித்த அந்த பாடலை அதிலே சில வரிகள் திரும்ப திரும்ப 2 தடவை அவளொரு பைரவி அவளொரு பைரவி என்னட்டு கூட அந்த இசையமைப்பாளர் என்ன செய்தார், இதுக்கு தாளம் ஆதி தாளத்திலே அமைந்த பாடல், கர்நாடக இசையிலே சுத்தமான அந்த 3 ராகங்களிலே அமைந்த இந்த பாடல். அப்ப கடைசி பைரவி ராகத்திலே முடிகின்றது. அப்ப அந்த பைரவிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த பைரவி ராகம் வருகின்ற அந்த பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிலேதான் இந்த பாடல் வரிகளினுடைய அர்த்தம் நிறைந்திருக்கின்றது என்கின்றதை இசையமைப்பாளரும் புரிந்து கொண்டார். அப்ப கவிஞர் தானே பாட்டு எழுதினார், நாங்கள் எல்லா வரியையும் ஒவ்வொருக்கா பாடிட்டு போயிடுவோம், அல்லது ஒரு யூனிஃபார்மிட்டியா பாடுவோம், எல்லா வரியையும் 2 தரம் அல்லது எல்லா வரியையும் 1 தரம். அப்படி இல்லாமல் எந்த பாடல் வரிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அந்த பாடல் வரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அவற்றை திரும்ப பாடுவதன் மூலம் அதை இசையமைப்பாளர் ஒரு தனக்குள்ளே வாங்கி அந்த பாடல் வரிகளை அவர் இசையமைத்திருந்தார். இல்லை தனியனை இப்போ ஒரு திரைத்துறையை பற்றி நாங்கள் பேசுகிறபடியால் தனியே பாடல் வரிதான் ஒரு இசையமைப்பாளருடைய அந்த கற்பனைக்கு அவரை இட்டு செல்லுது, அல்லது அந்த காட்சி இடம்பெற போகின்ற அந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த சூழ்நிலை அவருடைய கற்பனையை கொண்டு செல்கின்றதா? இதற்கு அதிக முக்கியத்துவம் இருக்கின்றது ஒரு இசையமைப்பாளர் என்ற வகையில். அப்போ ஒரு இசையமைப்பாளர் என்னும் போது அவர் என்னத்தை பார்ப்பார் அதிகமாக என்று சொன்னால் அது ஒரு கொமர்ஷியலைஸ், அதாவது அந்த படத்தை கூடுதலான மக்கள் பார்க்க வைக்க வேண்டும். அப்ப அதற்காக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் அவர் பாடல் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் முதலிலே கொடுக்கின்றார். இன்றைய இசையமைப்பாளர்கள் ஒரு கொமர்ஷியல் நோக்கத்திலே, அதாவது வர்த்தக நோக்கத்திலே அதை அதிகமாக விற்க வேண்டும் என்கின்றதற்காக அவர்கள் முதலிலே சூழ்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அப்ப அந்த ஹீரோயின் ஹீரோ ஆடுகின்ற அந்த விதத்துக்கு, அவர்களின் காட்சிகளுக்கு, அவர் மலையிலே நின்று பாடுறாரா
அல்லது கடலுக்குள்ளே குளிச்சு கொண்டு பாடுறாரா என்கின்ற அந்த காட்சிகளுக்கு முதலிலே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அந்த இசைக்கருவிகள் கூட அந்த காட்சிகளை மையப்படுத்தித்தான் தெரிவு செய்யப்படுகின்றன. அப்ப பாடல் வரிகளை வைத்துக்கொண்டு இசைக்கருவிகளை தெரிவு செய்கின்ற காலம் போய்விட்டது. அப்ப எந்த இசைக்கருவிகளை அந்த பாடலிலே சேர்த்து கொள்ள வேண்டும், எப்படியான இசை, எந்த இடத்திலே அந்த டியூன் மேல போகணும், எந்த இடத்துல கீழே வரணும், எந்த இடத்துல சாஃப்டா கொடுக்கணும், எந்த இடத்துல ஹார்டா கொடுக்கணும், இப்படியான விஷயங்களிலே கூட அந்த காட்சிகள் சூழ்நிலைகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. இரண்டாவே நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் ஏன் கேட்கிறோம், இப்போ நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த சூழலில் இப்போ நாங்கள் தனியாக தென்னிந்திய திரைப்படங்கள் இல்லை, ஈழத்து இளைஞர்கள் பலரும் திரைப்படங்கள் எடுக்கிறார்கள். குறுந்திரைப்படமாக இருந்தாலும் முழு நீள திரைப்படமாக இருந்தாலும் அப்படி அவர்கள் செய்கின்ற பொழுது அதுக்குள்ளே 50 விதமான செயற்பாட்டை புரிகின்ற இந்த இசைத்துறையினுடைய அந்த நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வது முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு இசையமைப்பாளர், இந்த பாடல்களை பாடுகின்றவர். இப்போ உதாரணமாக நான் என்ற உணர்வில் வர்ற ஒரு கவிதையை இப்போ இருந்தால் அப்படி இப்போ இருந்து எனக்கு வர்ற ஒரு யோசனையை ஒரு விஷயத்தை சொல்லிக்கல, அது உங்களோட கற்பனை இல்லை, இதை நீங்கள் வைத்து மெருகூட்டி ஆறுதலாக செய்யக்குள்ள வித்தியாசமான ஒரு படிமம் வரும். உடனடி எதிர்வினையில் நீங்கள் உங்களுக்குள்ள வர்ற ராகங்கள், ஏன் அந்த ராகத்தை போட்டிங்க, அதை பற்றி காய்ச்சான இல்லை. உதாரணமாக நாங்கள் ஒரு தாலாட்டை பற்றி எடுப்போம், அம்மாவில் தொடங்குவோம். அங்கே நீங்கள் ஏற்கனவே ஒரு காதலியை பற்றி பாடியாச்சு, அவளோட ஒரு பைரவி என்று. அப்போ உதாரணமாக தாலாட்டு அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கு துன்பமில்லை நீ தூங்கு, இப்படி ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு பாடுற ஒரு தாலாட்டாக இருந்தால், தாலாட்டு பாட்டாக இருக்கணும் இல்லை, இப்படி ஒரு வரிகளுக்கு நீ என்ன மாதிரியான ஒரு இசையை கொடுப்பீங்க? தனியாக வரிகளை வைத்துக்கொண்டு, காட்சியை விட்டு வரிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி அதை யோசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த பாடல் வரிகளிலே அது முதலாவது விடயம் தாலாட்டு என்றால் தாலாட்டு எதற்காக பாடப்படுகிறது என்று நாங்கள் நோக்குவோம். அப்போ தாலாட்டு கட்டாயம் ஒரு பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு அல்லது ஒரு பெரியாக்களை கூட தூங்க வைக்கிறதுக்கு, அப்போ கடைசியில் அது தூங்க வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒன்று. அப்போ அதிலே தூங்க வைப்பதற்காக நாங்கள் பாவிக்கும் போது கிடுகிடுகிடுகிடு நாங்கள் வேகமாக ஓடி போற நாய் துரத்தைக்குள்ள ஓடி போற மாதிரி நாங்கள் அதுக்கு இசை போடக்கூடாது. அப்ப அதுல என்ன தெரிகின்றது என்றால், நாங்கள் ஒன்று கத்தி பாடுற மாதிரி இசை இருக்கக்கூடாது. அப்ப மேல போய் சுருதிய கூட பாடலாம், ஆனாலும் கத்தி பாடுறது வேற, சுருதிய கூட குறைய பாடுறது ரெண்டும் வித்தியாசம். இது கத்தி பாடுறது வால்யூம், சுருதிய கூட்டி குறைச்சு பாடுறது பிச். அப்ப சாஃப்டாக பாடக்கூடிய மாதிரியான பாடல் இசை, அதை விட மிருதுவாக ஸ்லோவாக போகக்கூடிய, அதாவது ஸ்லோ டெம்போ, இப்படியான ஒரு இசையிலே அந்த பாடலுக்கு நாங்கள் பாடல் வரிகளுக்கு இசையமைத்தால் நல்லாக இருக்கும். அப்ப சாம் அவர்கள் உடனடியாகவே அவர் வாயிலிருந்து வந்த அந்த பாடல் வரிகளுக்கு உடனடியாகவே ஒரு தாலாட்டு இசை போட்டால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அதாவது நீங்கள் சொன்னது தாலாட்டு அன்னை தந்த தாலாட்டு, தாலாட்டு அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கு துன்பமில்லை நீ தூங்கு, நீ தூங்கு துன்பமில்லை நீ தூங்கு. தாலாட்டு இது அன்னை தந்த தாலாட்டு, தாலாட்டு இது அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கு துன்பமில்லை நீ தூங்கு, தாலாட்டு அன்னை தந்த தாலாட்டு, தாலாட்டு அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கு துன்பமில்லை நீ தூங்கு, நீ தூங்கு துன்பமில்லை நீ தூங்கு, தாலாட்டு இது அன்னை தந்த தாலாட்டு, தாலாட்டு நீ அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கு துன்பமில்லை நீ தூங்கு, துன்பமில்லை நீ தூங்கு.
சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ இதை தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க, தூங்கி விடுப்பாரு. இல்லை இப்போ சரி, இப்போ வரிகள் நான் எழுந்தமானமாக எனக்கு தோன்றிய வரிகளுக்கு நீங்கள் உடனடியாக உங்களுக்கு தோன்றிய உணர்வை சொன்னீங்க. இப்போ நாங்கள் இதையே ஒரு அதாவது ஒருவர் ஒரு ஒரு காட்சி என்று அமைப்போம். ஒருவர் அன்னையை குற்றம் சொல்லுகிறார் என்று வைப்போம். அது ஒரு சாதாரண விடயம் இல்லாவிட்டாலும் வயது முதிர்ந்த பின்னர் அன்னை தந்த தாலாட்டிலே இப்படி இருந்தது, அல்லது ஒரு வஞ்சகமாக, அதாவது அன்னை எனக்கு தாலாட்டே பாடவில்லையே, ஒரு ஏளனமாக அன்னை தான் என்னை வளர்க்காமல் செவிலித்தாயிடம் கொடுத்து விட்டார், அப்ப அவர் தாலாட்டே பாடவில்லை அன்னை எனக்கு, இருந்தாலும் நான் இப்படி ஒரு பெரிய ஆளாக வளர்ந்திருக்கிறேன், அப்படி என்னதான் இருந்தாலும் அந்த அன்னையின் தாலாட்டை நான் இப்பவும் இழக்கிறேன். அப்போ ஒரு கோபமும் அல்லது ஒரு வேதனையும் கலந்த ஒரு உணர்வுடன் பாடியிருந்தார் அவர் அந்த பாடலை பாடியிருந்தால் அது எப்படி அவர் பாடியிருப்பார்? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. தாலாட்டு இது அன்னை தந்த தாலாட்டு, தாலாட்டு இது அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு, தாலாட்டு இது அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு, தாலாட்டு ஒரு அன்னை தந்த தாலாட்டு, தாலாட்டு குரு அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு, தூங்கு நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு, நீ தூங்கு நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு, தாலாட்டு இது அன்னை தந்ததரு தாலாட்டு, தாலாட்டு ஒரு அன்னை தந்த ஒரு தாலாட்டு, நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு, தூங்கு நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு, தாலாட்டு ஒரு அன்னை தந்த ஒரு தாலாட்டு, தாலாட்டு இது அன்னை தந்த ஒரு தாலாட்டு, தாலாட்டு தாலாட்டு தாலாட்டு. அருமையாக அந்த சூழ்நிலையை அப்படியே கொண்டு வந்தீங்க. இப்போ நானும் இந்த திரைத்துறை தொடர்பாக ஈடுபடுறவன் என்ற வகையில் எனக்கு இந்த ராகத்துக்கு அந்த அந்த சூழலுக்கு எப்படி காட்சி வர வேணும் என்று நீங்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நான் அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னே கண்டிருந்தேன். இல்லை, அற்புதமானது. இப்போ இப்படி ஒரு சூழலை, இதே சூழலில் தாயால் தாளாட்டப்பட்ட ஒரு குழந்தை வளர்ந்து இப்பொழுது பெரியவனாக இருக்கின்ற தாய் முதுமை பருவத்தை அடைந்து இறந்து விட்டார். இப்போ அந்த தாயினுடைய அந்த உடலை காணுகின்ற பொழுது அவள் சின்னனிலே பாடிய தாலாட்டுகள் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அவன் நினைத்து கொண்டு அந்த இடத்திலே அவனுடைய மனதிலே இருந்து எழுகின்ற உணர்வு அப்படி இருக்கும் இதே பாடலுக்கு சோகமாக. தாலாட்டு தாலாட்டு இது அன்னை தந்த தாலாட்டு, ஒரு அன்னை தந்த தாலாட்டு, தாலாட்டு ஒரு அன்னை தந்த தாலாட்டு, இது அன்னை தந்த தாலாட்டு, இது அன்னை தந்த தாலாட்டு, நீ தூங்கே நீ தூங்கே நீ தூங்கே நீ தூங்கே நீ தூங்கே நீ தூங்கே
ஒரு அன்னை தந்த ஒரு தாலாட்டு தாலாட்டு இது அன்னை தந்த ஒரு தாலாட்டு நீ தூங்கு நீ தூங்கு நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு ஒரு துன்பமில்லை நீ தூங்கு நெஞ்சை கணக்க வைத்து விட்டீர்கள். உண்மை இசை வரிகளுக்கு இசை உணர்வை கொடுக்கின்றதா, இசைக்கு வரிகள் உயிரை கொடுக்கின்றதா என்று புரிய முடியாத அளவுக்கு மிக அற்புதமாக ஒரு பாடல் வரிக்கு 3 விதமான உணர்வுகளை தந்தீர்கள். நானும் அப்படியான ஒரு சூழ்நிலையை அனுபவித்தவன். என்னுடைய தாய் 13 வயதிலே படுத்திருந்த போது கட்டையிலே தேவாரம் பாடு என்றார்கள். அப்போ அந்த தேவாரத்தை தழும்பி அழுது அழுது பாடிய அந்த கற்பனைக்குள் நான் சென்று பார்த்தேன். மீண்டும் என்னுடைய 13 வயதுக்கு போய் பார்த்தேன். அவையெல்லாம் என்னுடைய கண்களிலே வந்தன. உண்மைதான், உணர்வுகளும் வாழ்வும் இரண்டோடு இரண்டு கலந்துதான் இருக்கின்றது. நல்லது நேர்களே, நல்ல ஒரு இந்த கவிதையும் காணமும் பல உணர்வுகளை எங்களுக்கு தந்திருக்கும். இந்த வரிகளும் உணர்வுகளும் கலைகளிலே ஈடுபடுகின்ற பொழுது விதமாக இன்னும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்றன என்று நாங்கள் நிறையவே பேசலாம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறிய இடைவேளை. இடைவெளியின் பின்பு மீண்டும் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்ற நேயர்களே, இங்கே டாக்டர் தர்ஷனன் இருக்கின்றார். இடைவேளைக்கு முன்பு உண்மையாகவே மனதை நெகிழச் செய்திருந்தது. ஒரு உண்மையாக இந்த சிச்சுவேஷன் என்றது வெறும் கற்பனை அல்ல. கவிஞனும் அந்த வாழ்வுக்குள்ளே தான் சென்று ஏதோ ஒன்றை கொண்டு வருகின்றான். இசையமைப்பாளனும் அதற்குள் சென்று ஏதோ ஒன்றை கொண்டு வருகின்றான். திரையிலே காட்சிகளை படைக்கின்ற இயக்குநராயிலும் நடிகர்களாயிலும் கூட தங்களுடைய வாழ்வு அனுபவங்களிலிருந்து இது கொண்டு வருகின்றனர். எனவே கலை என்பது அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்று சொல்லலாம். சரி, இந்த அழகாக இந்த காட்சி மாற்றங்களை கொண்டு வந்து செய்திருந்தீங்க. ஒரு விடயம் நீங்கள் இடைவெளிக்கு முதல் பேசும்போது தர்ஷனை சொன்னீங்கள், இப்போ ஒரு மலைக்கு மேலே நின்று ஒரு பாடுற உணர்வுக்கும், உரையாடுற உணர்வுக்கும், ஒரு கடற்கரையிலே நின்று உரையாடுற உணர்வுக்கும், ஒரு காட்டுக்குள் நின்று பேசுகின்றதற்கும், ஒரு வீட்டுக்குள் நின்று பேசுகின்றதற்கும், ஒரு பஞ்சுமெத்தையிலே படுத்திருந்து பேசுகின்றதற்கும் ஒரே வார்த்தைக்கு உணர்வுகள் இசையாலே வித்தியாசப்படுகின்றன. இப்போ ஒரு கவிதை ஒன்று நான் இந்த இடைவேளையிலே எழுதியிருந்தேன். என்னுடைய மனதிலே தோன்றிய கவிதை. அதை பாருங்கள், அதை எப்படியாக நான் என்ன சிச்சுவேஷன் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு தருகின்ற உணர்வை நீங்கள் பாடி பார்க்கலாமா? நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே. இது ஒரு காதல் உணர்வாகத்தான் நான் பார்த்தேன். இதை நீங்கள் நாங்கள் சூழ்நிலையை கோடிடாமல் உடனடியாக இதை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு வருகின்ற உணர்வு, காதல் வந்தாலும் சரி, இல்லாவிட்டால் வேறு என்ன உணர்வு, அது உங்களை பொறுத்தது. நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே,
நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே. அதாவது இப்போது சூழ்நிலைக்கு தான் வரப்போறது என்றால் நீங்கள் தொடங்கும் போதே மலை மேலே காட்டுக்குள்ளே என்று தொடங்கியவுடன் நான் அந்த முதலாவதை பிடித்து விட்டேன். மலை மேலே நான் ஏறிவிட்டேன். அப்ப மலை மேலே ஏறி நின்று கீழே பார்த்து கொண்டிருந்த போது உங்களுடைய கவிதை வரிகள் வந்தது. அந்த கவிதை வரிகள் வந்ததினாலே எனக்கு இசை, நீங்கள் கவிதை சொல்ல சொல்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் இசை வந்து விட்டது. மலை மேலே இருந்து பாடுகின்றது. ஆனபடியால் இனி அதை மாற்றாமல் அதை கொடுத்து விட்டு அப்புறம் மேலையிலிருந்து இறங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நீ நெய்து வச்ச தையலடி பெண்ணே. நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே, பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே, பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே, பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே. சரி, மலையிலிருந்து இறங்கி நாங்கள் ஒரு கடற்கரை பகுதியிலே ஒரு தனிமையிலே ஒரு பெண் அலைகளை பார்த்து கொண்டு ஏதோ யோசித்து கொண்டிருக்கின்றார். மிக அழகான ஒரு பெண். கடற்கரை ஓரத்திலே நடந்து ஒரு கட்டடம் இளைஞன் ஒருவன், காளை ஒருவன் வருகின்றான். இந்த பெண்ணை பார்க்கின்றான், காதல் கொள்கின்றான். அப்பொழுது இந்த பாடலை பாடியிருந்தால் எப்படி இருக்கும்? நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, நீ நெய்து வைச்ச தையலடி பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே, பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, 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 நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, 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 நேற்று போல் இருக்கிறது பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, 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 நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே, பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே. என்ன வித்தியாசம்? இப்ப ராகத்திலே பாடுகின்ற விதத்திலே வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் எதை கற்பனை பண்ணி கொண்டு மலையில் இருப்பதற்கும் ஒரு கரையோரத்தில் இருப்பதற்குமான இந்த இசையை நீங்கள் உருவாக்குகின்ற பொழுது என்ன நினைச்சு கொண்டு? உண்மையாக நான் எதை நினைக்கவில்லை. சொல்ல போனால் நான் ரெண்டு தான் நினைத்தேன். மலைக்கு மேலே நின்றேன், கற்பனையிலே போய் மலைக்கு மேலே ஏறி நின்றேன், பெண்ணை பார்த்தேன். இந்த இரண்டாவது முறை நீங்கள் சொல்கின்ற போது நான் கடற்கரையிலே உல்லாசமாக உட்கார்ந்திருந்தேன். என்னுடைய உடல் இங்கே இருந்தாலும் என்னுடைய மனம் அங்கே சென்றது. அப்ப அதுதான் ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் கலையை ஆய்வு செய்ய போகின்ற போது அதிலே நிறைய விடயங்கள் உணர்வு சம்பந்தப்பட்டவை. அப்ப நாங்கள் இப்படித்தான் இந்த தியரி இருக்கும் என்று தியரியை எழுதி வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த கவிதை கலைக்கு இசையமைக்க செல்கின்ற போது அதிலே நிறைய ஆர்டிபிஷியல் அதிலே இருக்கும், செயற்கை. அப்படி இல்லாமல் ஒரு இயற்கையாக நான் நினைத்தேன். அந்த இசை தானாக என் மனதுக்குள்ளே வந்தது. அங்கே போய் சென்று இருந்து பார்த்தேன், இந்த பாடல் வரிகளுடன் வந்தது. அப்ப இனி தியரியை கதைப்போம். அதாவது நான் நினைக்காத தியரி இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். அப்ப மலைக்கு மேலே இருக்கின்ற போது ஒரு பய உணர்வு இருக்கும். என்னதான் காதல் உணர்வு இருந்தாலும்
எங்கே விழுந்து விடுவோமோ என்கின்ற ஒரு காதலிலா அல்லது மலையில் இருந்த ரெண்டும் தான். அப்ப எங்கே விழுந்து விடுவோமோ என்கின்ற ஒரு பய உணர்வும் அதிலே கலந்திருக்கும். அதை விட அவசரம் கலந்திருக்கும். ஏனென்றால் மலையிலே நிற்கிறது, கால் வலிக்குது, இருக்கவும் பயம், கீழே கல் இருக்குதோ, எல்லாம் பாறையா இருக்கும், குத்தும். அப்போ ஒரு 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 நிம்மதியான ஒரு சூழலிலே அவர் நிற்கவில்லை. அப்ப அது ஸ்லோவாக இருக்காது, ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே அது இருக்கும். இனி அவர் மலையிலே நிற்கிறார், அந்த பெண் தரையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அப்ப இவர் ஆறுதலா பாட்டு பாடிட்டு இருந்தாருன்னு சொன்னால் அவள் விட்டுட்டு அவள் எங்கேயோ போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாள். அப்ப அதுக்கு முதல் இவர் பாடி பார்த்து பிறகு மேல இருந்து பாடி அவ கேட்க இல்லை, அதுக்கு அவ படியே இல்லை என்று சொன்னால் திருப்பி இறங்கி போய் கீழே துரத்த வேணும், துரத்தி கொண்டு பாட வேணும். அப்ப இப்படியெல்லாம் ப்ராசஸ் பின்னாட நீளமா இருக்கு. அப்ப அதுக்காண்டி அவர் மிக அவசரமாகவும் பயங்கலந்தும், இனி அவ்வளவு தூரத்துல இருக்கிறாள், தச்சலா அவள் என்ற காதல் பாடலுக்கு மயங்காமல் போயினால் என்ன செய்யறது என்றொரு ஏமாற்றம் கலந்ததாகவும், அதே வேளை மேலே இந்த முகில்கள் எல்லாம் சுத்த அடிச்சு காத்தெல்லாம் சூறாவளி போல மலையிலே வீசுகின்ற போது அந்த பதட்டமும் அந்த குளிரிலே உடம்பு படுகின்ற போது அந்த உதறலும் இவைகள் சேர்ந்ததாக அது இருக்கும் என்று நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் என்றால், நான் ஏற்கனவே அமைத்த இசையை இப்பொழுது ஆராய்ந்து பார்க்கிறேன். அப்ப முதலில் நான் இவற்றை எல்லாம் சிந்தித்து அதை இசையமைப்பதற்கு நேரம் இருக்கவில்லை. இருந்தாலும் கூட அவற்றை நான் பயன்படுத்தி இருக்க மாட்டேன் இந்த தியரிகளை. அப்ப கடற்கரை மணலிலே அவர் உட்கார்ந்திருக்கின்ற போது மிக மிருதுவான ஒரு சூழல், அந்த கடல் அலை வந்து போகின்ற போது அவர் மனதிலே ஒரு இன்பம் கலந்த சூழ்நிலை. அதை விட காதலி பக்கத்திலே தான் இருக்கிறாள். அப்ப அவளை விட்டுட்டு போயிடுவாள் என்று கணக்க பயப்பட தேவையில்லை. இனி காதலி பக்கத்துல இருக்கிறாள் என்றே அவள் விரும்பித்தான் ஓரளவுக்கு வந்திருந்திருக்க வேணும். காதலுக்கு விரும்பாட்டிலும் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் விரும்பித்தான் பக்கத்துல வந்திருந்த காற்றைக்காவது விரும்பித்தான். அப்ப இப்படியான பயமே அற்ற ஒரு சூழ்நிலை, மிக அந்த கடல் காற்று வீசுகின்ற போது உடம்புக்கும் மனதுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதிலே ஒரு இலாவகமாக மிக ஆறுதலாக, அதிலே ஒரு இசைக்குரிய கற்பனைகள் நிறைந்ததாக ஒரு 2 வேகம் அதிலே வந்தது பார்த்திருப்பீர்கள். கீழ்காலத்திலே பாடி அதுக்கு பிறகு அந்த பெண்ணே பெண்ணே அதில் அந்த நெஞ்சை கொடுக்கும் போது வேகம் கூடி மத்தியம காலத்துக்கு இப்படி இந்த பாடல் இசையை பின்னக்கூடிய ஒரு நிம்மதியான சூழலிலே அந்த கலைஞன் இருந்தான். உண்மையானது. இப்ப உண்மையா நான் இந்த வரிகளை எழுதும் பொழுது எனக்கு மனதிலே தோன்றிய விடயம் என்னென்றால், உண்மையாகவே அந்த சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது எப்படி உங்களோட என்ன விதம். இப்போ நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே நீ நெய்து வைத்த தையலடி பெண்ணே, காற்று போல் போகிறது மெய்யே என்னை கொய்தெடுத்து போனது என்ன கண்ணேண்டு. இது நான் யோசித்தது, ஒரு காதலன் காதலி இருந்திருந்தார்கள், நேற்று அவர் முன்னொரு நாட்களில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர் வயது முதிர்ந்த பின்னர் வீதியிலே சந்திக்கின்றார். அவள் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் வீதியிலே வருகின்றார். இவருக்கும் திருமணமாக இருக்கின்றது. அவர் அவளை காண்கின்றார். அப்பொழுது அவருடைய பழைய அவளை சந்தித்த முதல் காலங்கள் நினைவு வருகின்றது. ஆனால் அவர் பாடப்படுகின்ற களம் நீண்ட காலத்தின் பின்பு அவள் வேறொருவரை திருமணம் செய்திருக்கின்றார். இவர் அவளுக்கு பாடவில்லை, மனதிலே நினைக்கின்றதாக இருந்தால் இதே பாடல் வரிகள் எப்படி வரும்? இப்ப 4 வரிகள் சொல்லிவிட்டீர்கள் இல்லையா? இல்லை, முதல்ல நேற்று போல் பார்க்கலாம், பார்த்தால் இலகராக இருக்கும். நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நீ நெய்து வச்ச தையலடி பெண்ணே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நீ நெய்து வச்ச தையலடி பெண்ணே, காற்று போல் போகிறது மெய்யே, காற்று போல் போகிறது மெய்யே, என் கொய்தெடுத்து என்னை கொய்தெடுத்து போனது என்ன கண்ணே, காற்று போல் போகிறது மெய்யே, என்னை கொய்தெடுத்து போனதென்ன கண்ணே கண்ணே.
மீது வச்ச தையலடி பெண்ணே, நீ நெய்து வச்ச தையலடி பெண்ணே, காற்று போல் போகிறது மெய்யே, நீ கொய்தெடுத்து போனதென்ன கண்ணே கண்ணே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே, நேற்று போல் இருக்கிறது நெஞ்சே. புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கவிதைகள் எழுதுகின்ற பொழுது தந்த அந்த காட்சிகள் இன்னும் இரட்டிப்பாக வந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேணும். நல்லது. நாங்கள் இப்போ காட்சியை பற்றியும் பொதுவாக அந்த வரியை கேட்கின்ற பொழுது வருகிற உணர்வு, இரண்டாவது காட்சி சூழலை மையப்படுத்தி எழுதினோம். இப்போ நீங்கள் அது தியரியாக சொன்னாலும் சரி, இல்லாட்டி ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் சரி, இப்போ ஒரு பாத்திரங்கள் அந்த காட்சியிலே அந்த ஒரு ஆண் என்கின்ற பொழுது உங்களோட கற்பனையிலே ஒரு காதலனை, இல்லை என்னுடைய கற்பனையிலே ஒரு காதலி நினைக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட உருவத்தை தெரிந்து கொண்டு இந்த பாத்திரம் இதை செய்ய போகின்றது, அதாவது என்னுடைய பாத்திரத்தினுடைய வயது, அவருடைய நிறம், அவருடைய தோற்றம், அவர் வளர்ந்த விதம், இந்த சூழ்நிலை தாக்கங்கள், அதாவது ஒரு பாத்திர தெரிவு இசையிலே மாற்றத்தை கொண்டு வருமா பின்னணி செய்கின்ற பொழுது? பாத்திர தெரிவு, அதாவது ஒரே பாத்திரத்திலே ஒருவர் நடிப்பதற்கும் வேறொருவர் அதே பாத்திரத்திலே அவருக்கு பதிலாக நடித்திருந்தால் அவருக்கும், இந்த ரெண்டுக்கும் இடையிலே வித்தியாசங்கள் இருக்கின்றதா என்று கேட்கிறீங்க. அப்ப அதாவது முதலிலே நடிகர்களை நடிக்க வைத்துவிட்டு அதற்கு பிறகு அதை பார்த்து கொண்டுதான் அந்த இசையை போடுவார், பின்னணி இசையினை போடுகின்றார்கள். அப்ப ஆனால் பாடல்கள் முன்னரேயே தீர்மானிக்கப்பட்டு இசையமைத்து எல்லாம் சிடியில வந்த பிறகுதான் காட்சிகள் அமைக்கப்படுகின்றன. அப்ப பாடல்களை உருவாக்குகின்ற போது யார் நடிக்க போகிறார் என்றதை அவர்கள் பார்க்கிறது இல்லாவிட்டாலும், அந்த பின்னணி இசையினை கொடுக்கின்ற போது அவர் ஒவ்வொருவரும் நடக்கின்ற வேகம், அதாவது ஒருவர் நடந்து செல்கின்றார் இங்கிருந்து அங்கே என்று சொன்னால் அவர் நடக்கின்ற வேகம், அதுக்கேற்ற மாதிரி அந்த பின்னணி இசை மாறப்படும். அப்ப அதை விட அவர் நடக்கும் போது எவ்வளவு பரபரப்பை காட்டுகின்றார். அப்ப ஒருவர் ஒரு பரபரப்பை காட்டிக்கொண்டு நடக்க வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் காட்டுகின்ற பரபரப்பு அளவிலே வித்தியாசப்படும். அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி அந்த இசைக்குரிய டோன்ஸ் அல்லது கலர் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆளுக்கு பியானோவை பாவித்தால் இன்னொருவருக்கு வீணை இசையை பாவித்து அந்த கலர்ஸ், அதை கலர் என்று தான் வெஸ்டர்ன் மியூசிக்கிலே சொல்லுவார்கள். அப்ப அதை எந்த வாத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்கின்றதிலே மாற்றங்கள் ஏற்படும். அந்த இசையை கொடுக்கின்ற டெம்போவிலே மாற்றங்கள் வரும். அப்ப அதை விட பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான தோற்றமுடையவராக அவர் ஒரு ஸ்ட்ராங்கானவராக இருந்தால் அதற்கேற்ற மாதிரியும் அந்த இசையமைப்பாளருக்கு அது சொல்ல வேண்டியதில்லை, அவர் பார்க்கும்போது தானாக அவருக்கு அது வரும். அதாவது ஒரு பரதநாட்டியத்துக்கு, ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு அல்லது பரதநாட்டிய நிகழ்வுக்கு பாடுவது போன்றது. அப்ப பாடும்போது ஒரே நடனத்தை ஒரு பெண் ஆடினாலும் இன்னொரு பெண் ஆடினாலும் நீங்கள் ஒரே மாதிரி தான் பாடுவீங்களா என்று கேட்டால் ஒரே மாதிரி பாடுபவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு வகை. அவர்கள் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனார்களோ அதை அப்படியே யார் ஆடினாலும் ஒப்புவிப்பார்கள். அது ஒரு வகை. அப்ப அந்த வகை பாடல்கின்ற வகையையும் சில நடன ஆசிரியர்கள் வரவேற்கிறார்கள், அவர்களுக்கும் அது இலகுவாக இருப்பதன் காரணமாக. அப்ப இருந்தாலும் நான் என்னுடைய அனுபவத்தை சொன்னால், நான் ரிஹர்சலிலே ஒத்திகையிலே பாடுகின்றதற்கும் மேடையிலே சென்று பாடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் வருகின்றன. அப்ப அது எதனாலே வருகின்றன என்று நானே ஒரு அரங்கேற்றத்துக்கு அல்ல நடன நிகழ்ச்சிக்கு பாடின சீடியை போட்டுட்டு ஒரு பொழுது போகாத நேரத்துல பார்த்து ரசிக்கும் போது நான் நினைப்பதுண்டு, நான் இப்படி பாடினேனா என்று சொல்லி. இப்படி என்ன அந்த அளவு நல்லா பாடினேன் அதை நான் சொல்ல வரையில்லை. இந்த இடத்துல இந்த சங்கதி நான் பாடினேனா, எங்க கற்பனையிலிருந்து அது எனக்கு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, திருப்பி பாட வருது இல்லை இப்ப. அப்ப அந்த சூழ்நிலையிலே அந்த நடனமாடுகின்ற போதுதான் அந்த கற்பனை வரும். அப்ப அவருடைய உடல் அபிநயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த என்னதான் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஒரு இறுக்கமான ஒரு வடிவமைப்பு இந்த
கர்நாடக இசைக்கும் அதேவேளை பரதநாட்டியத்துக்கும் இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றுக்கும் மேலே போய் அந்த கலை உணர்வு ஒவ்வொரு நடனமாதுக்கு உள்ளேயும் இருக்கின்ற அந்த கலை உணர்வு, ஒவ்வொரு பாடகனுக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த இசை உணர்வு அந்த மேடையிலே அந்த கணத்திலே வெளிப்படத்தான் செய்கின்றது. அப்ப கலைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது என்றதுதான் என்னுடைய உண்மையில ஒரு நாடக மேதையர் கூறுகின்றார். இந்த நாடகத்துக்கு கூறிய விடயம் அது பொதுவாக அவை காற்றிய கலைகளுக்கு பொருந்தும் நினைக்கின்றேன். கலை பிறக்கின்ற ஒவ்வொரு கணமும் அந்த கணத்திலே இறந்து மீள பிறக்கின்ற ஒரு வடிவமாகத்தான் இந்த அவை காற்றிய கலை இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகின்ற பொழுது, நீங்கள் ரிஹர்சலில் பாடின ஒரு விதம், சில வேளை அதே அரங்கேற்றம் இன்னொரு மடியில் வைக்கின்ற பொழுது அந்த கணம் ஒரு வித்தியாசமான சங்கதிகளை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். இது அந்த நடனமாது கூட இன்னொரு முறை ஆடும் போது, நடனம் அளிக்கும் போது அவர் வித்தியாசமாக அவற்றை பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருப்பார். அவருடைய முகபாவம் முதலிலே செய்தது மாதிரி அதே மாதிரி அச்சொட்டாக இருக்காது. ஆகவே காட்சிகள், கானங்கள், உணர்வுகள், சூழ்நிலைகள் இவை எல்லாவற்றோடும் இணைந்ததுதான் கலை தன்னுடைய ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்கின்றது என்று கருத்து. நல்ல அருமையான ஒரு சந்திப்பையும் இந்த திரைத்துறைக்கு கவிதையும் பாடல் வரிகளும் ஒலி இசையும் எவ்விதமாக இரண்டரை கலந்து வேலை செய்கின்றன, அந்த கதாசிஸ் அந்த திரைத்துறை கொண்டு வர விளைகின்ற அந்த உணர்வினை கொண்டு வருவதற்கு எவ்வளவு தூரம் முனைகின்றன என்பதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, அடுத்த வாரமும் தொடர்ந்து டாக்டர் தர்ஷனன் இங்கே இருக்கின்றார். இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், குறும்படங்கள், முழுநீள திரைப்படங்கள் என்று ஒரு என்றுமில்லாதவாறு மிக தீவிரமான நாட்டம் கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயர் தேசங்களிலே இப்படியான இந்த காட்சிகளுக்கு வரிகளும் இசையும் எவ்வளவு உந்தி தள்கின்றன என்ற இந்த அனுபவ பகிர்தல்கள் ஒரு வகையான ஒரு பயிற்சி பட்டறையை போன்று உதவி அளிக்கும். எனக்கு நிறையவே சங்கதிகளை டாக்டர் தர்ஷன் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் அடுத்த வாரமும் திங்கட்கிழமை 8 மணிக்கு சந்திப்போம் டாக்டர் தர்ஷனனுடன். நன்றி நேயர்களே.